இந்த நாளுக்காகவும் நமக்கு நிறைந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிரசித்தக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மான்கள் தேவனை வாஞ்சிப்பது போல நாங்கள் உண்மை வாஞ்சிக்கின்றோம். ராஜா, வாஞ்சியுள்ள ஆத்மாவை திருப்தி செய்கிற தேவன் அல்லவா. எங்களை இந்த வேளையில் கூட சமீபத்தில் மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினாலே எங்கள் இதயத்தை திருப்திப்படுத்தும், எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும், எங்களுடைய தேவையெல்லாம் சந்தியமானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடியை கூட ஒப்புக் கொடுக்கிறையா, அவனுடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய ஆராதனையில் கடத்துவோம். ஊற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. இதயத்தில் நாம் மனதார போற்றி துதிக்கும் போது நிச்சயம் நமக்குள்ளே அந்த இதயத்துடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஓற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. ஓற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்து அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்து அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாதகன்னையே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாதகன்னையே மறப்பிடும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தன் ஜீவ பாதை என்று போடுவேன்.
போற்றுவோமா. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கூட இதுவரைக்கும் நம்மை தாங்கி கொண்டு வருகிறார். இனியும் அவர் தாங்கப் போவது உறுதி அல்லவா? உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அல்லவா? தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்ற பொழுது துதியிலே தேவன் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். உங்கள் ஸ்தலங்களிலே தேவன் இறங்கி வருவான். உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய பிரசனத்தை எங்கள் உணர்வுபடியாக இறங்கி வருவான். நம் மனதார தேவனை துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழ்ந்து தேவனை துதிக்கும் போது தேவன் அதை விரும்புகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா, எப்போதும் துதிக்கும்படியாய் விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஒருபோது துதிப்பேன், ஒருபோது துதிப்பேன், ஒருபோது துதிப்பேன், ஒருபோது துதிப்பேன். அவருபோது துதிப்பேன், நடக்கும்போது துதிப்பேன். அவருபோது துதிப்பேன், நடக்கும்போது துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். வாழ்த்தும்போது துதிப்பேன், தாழ்த்தும்போது துதிப்பேன். வாழ்த்தும்போது துதிப்பேன், தாழ்த்தும்போது துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், நெருக்கும்போது துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், நெருக்கும்போது துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஓ மதரே, ஓ மதரே, ஓ மதரே, ஓ மதரே. பரிகாரியே, 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 நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். சகாயரே, தயவரே, என் சகாயரே, தயவரே, ஸ்நேகிதரே, என் சிறுசிலரே, ஸ்நேகிதரே, என் சிறுசிலரே. நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். சத்தியமே, என் நித்தியமே, சத்தியமே, என் நித்தியமே, என் ஜீவனே,
நாள் முழுதும் துதிப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று சொன்ன வண்ணமாய் துதிப்பதே தகு என்று சொல்லி பார்ப்போம். துதிகளை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்ற வாஞ்சையுள்ள தேவன் அல்லவா நாங்கள் ஜனங்கள். ஒரு மேய்ச்சியின் ஆடுகள் ஐயா, இம்மட்டும் நடத்தின தேவன் தாமே இனியும் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவரும் போதுமானவரும் கரிசனை உள்ளவரும் எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக, தேவஜனை நடத்துவீராக, குடும்பங்களை நடத்துவீராக. எந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து போகும்படியாக வேதத்தில் தேவன் நம்மை குறித்து அதிகமாக நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகின்ற வசனங்கள், வார்த்தைகள் ஏராளம் உண்டு. தேவஜனமாக நம்மை குறித்து ஆண்டவர் நாம் தைரியமாக இருக்கு, நாம் உற்சாகமாக இருக்கு, நாம் மகிழ்ச்சியாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். அநேக போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் வருகிறது, உண்மைதான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகம் முழுமையாக ஒரு போராட்டத்தின் உள்ளாக ஜனங்கள் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாய் நாமும் அந்த போராட்டத்தின் வழியாய் போவதை நாம் நமக்குள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் நம் கருத்திலே கொடுக்கப்பட்ட வேதத்தில் தேவன் நம்மை எப்போதும் ஆறுதல் படுத்துகிறவராக, தைரியப்படுத்துகிறவராக, உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றபடியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அவர் சமூகத்தை தேடி வந்த ஜனங்களை கர்த்தர் பார்த்து மனதுருகி அவளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையினாலே அநேக ஜனங்களை தைரியப்படுத்தினார். துவண்டு வந்தார்கள், சோர்ந்து வந்தார்கள், கலங்கி வந்தார்கள், குழப்பத்தோடு வந்தார்கள். ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் பார்க்கும்போது, அவருடைய பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்டபோது யாவரும் பலமடைந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம், தைரியமடைந்ததாக இடத்திலே பார்க்கிறோம். அதனால் வேதத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஜனங்களாகிய நம்மை தைரியப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். மனுஷனுடைய வார்த்தை கூட கொஞ்ச காலம்தான் ஆறுதலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை அதிகமாக ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் பிரசங்கித்த போது ஜனங்களை பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவன் நம்மை குறித்து என்ன யோசிக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்லி நம்மை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். மத்தியில வாசிக்கும் நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மத்திய 5 வாசிக்கும் போது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதன்னு சொல்லி அவர் நம்மை குறித்து நாம் உற்சாகமடையும்படியாக நாம் தனித்த ஒரு நிலைமையில் இருப்பதை நினைத்து சோர்ந்து விடுகிறோம். அநேக நேரங்கள் பிரச்சனை வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற போது தேவன் சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் சொல்லி. இரண்டாவதாக பூமியிலே நீங்கள் உப்பாய் இருப்பதாக சொல்லுகிறார். அதிகமாக நம்மை பலப்படுத்துகிற நாம் யோசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி சொல்லி. ஆனால் நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட தேவனுடைய சிந்தைக்குள், தேவனுடைய எண்ணத்துக்குள் இருக்கிறபடினாலே அங்கே வந்த ஜனங்களை பார்த்து, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கடந்து வந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னார், நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணம். அதோடு மாத்திரம் பவுலின் மூலமாக வாசிக்கின்ற போது 1 Corinthians 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு உற்சாகமான வார்த்தைகளை உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. நாம் துவண்டு விடுகிறோம். ஒரு சராசரி மனுஷன் தான். அதனால் மாம்சம் என்பது பலவீனம் உள்ளதாக இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது கர்த்தர்
கர்த்தர் நம்மை எவ்வளவாக பலப்படுத்துகிறவராய், எவ்வளவாக தைரியப்படுத்த சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு சந்திக்கின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கடைசி மட்டும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் தேவ வசனங்களை தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கின்ற போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மலை இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுங்கிற அளவுக்கு நம்மை தேவன் பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதாக குறித்து பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல போர் சேவகனாய், நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர். அதாவது தேவன் நம்மை ஒரு யுத்தத்தில் ஒரு போர் சேவகனாய் இருக்கிற, இன்றைக்கு யுத்த களத்தில் இருப்பது போல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் பார்க்கும்போது யுத்தத்தில் போவது போல்தான் இருக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நீ நல்ல போர் சேவகனாய் என்று சொல்லி பார்க்கிறோம். போர் சேவகன், சோல்ஜர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களில் நாம் மன ரீதியான யுத்தங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். மன ரீதியான குழப்பத்தினூட கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் ஒரு கேள்வியாய் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து, நீ ஒரு சாதாரணமான ஒரு மலை இருக்கிற ஒரு பட்டணம் மாத்திரமல்ல, வெளிச்சம் மாத்திரமல்ல, பூமிக்கு உப்பாய் மாத்திரமல்ல, நீ தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, நீ ஒரு போர் சேவகனாய். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்டவனாய் ஒரு யுத்தம் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டு வருகிறோம். மன ரீதியான யுத்தத்தை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். குழப்பங்கள், தடுமாற்றங்கள், கலக்கத்தோடு வாழ்கிறோம் இன்றைக்கு. இது மன ரீதியான ஒரு யுத்தம். இது சங்கீதத்திலே வாசிக்கும் போது கூட அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். 144ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது அங்கே விதமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 144ஆம் சங்கீதம். முதல் வசனம் வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்கிறாராம், யுத்தத்திற்கு நம்மை செய்கிறார். அவர் டீச் பண்ணுகிறவராய் இருக்கிறார், போதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு யுத்தத்தை படிப்பிக்க முடியாத ஒரு தேவனாய் இருக்கிறார். என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆலயமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமிக்கு உப்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மலையில் இருக்கிற ஒரு பட்டணம் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு யுத்தங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போர் சேவகனாய் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக நமக்குள் ஒரு யுத்தத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுமையாக மன ரீதியான ஒரு யுத்தத்தை ஜனங்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த காரியத்திலே கடந்து வரும்போது அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாதபடி சோர்ந்து விடுவதை பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், சங்கீதக்காரன் மூலமாக சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிற டீச் நம்ம என்ன செய்கிறார், போதிக்கிறவராய் இருக்கிறார். போருக்கு நம்மை போதிக்கிறவராய், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாத போதனைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தனுடைய வாழ்விலே வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சோர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அதே இந்த 3 மாதங்களாக நாம் சந்தித்துக் கொண்டு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது மனசோர்வு வருகிறது. அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்க முடியவில்லை. ஆனால் பாடுகிறோம், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன் என்று பாடுகிறோம் தவிர ஆனால் நம்மால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நம்மை மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். நாம் மாத்திரமல்ல, தேசம் சந்திக்கிறது அல்லவா இன்றைக்கு பிரச்சனைகள் தான். வேலையிலே பிரச்சனைகளாக இருக்கிறது, குடும்பத்தில்
குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை இருந்துதான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் சொன்ன வண்ணமாக நாம் போர் சேவகன் என்று சொல்லி தேவன் நம் இடத்திலே சொல்லுகிறார். நாம் சாதாரணமான அல்ல, நாம் ஒரு யுத்தத்தில் கடந்து போகும்போது போர் சேவகனாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் உப்பாய் அழைச்சது மாத்திரமல்ல, வெளிச்சமாய் அழைச்சது மாத்திரமல்ல, ஆலயமாய் அழைச்சது மாத்திரமல்ல, ஒரு போர் சேவகன், சோல்ஜர். நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு போரை யுத்தத்துக்குள் மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு மன ரீதியான யுத்தத்தில் நாம் இருக்கிறோம், சோர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு சோர்ந்து இருக்கிறோம். அதுவே நமக்கு மிகுந்த ஒரு சோர்வாய் இருக்கிறது. எவ்வளவுதான் தொலைக்காட்சி ஊடாய் பார்த்தாலும், எவ்வளவுதான் இப்பேற்பட்ட ஒரு முகநூல் வழியை பார்த்தாலும் கூட ஒரு உற்சாகம் இல்லாதபடி இருக்கிறது அல்லவா நம் வாழ்க்கையில். காரணம் என்ன? நாம் அதிகமாக பிரச்சனைகளை சென்று கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு யுத்தத்துக்குள் இருப்பது போல அனுபவத்தில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு யுத்தத்தில் இருக்கின்ற போது அதை மேற்கொள்வதற்காக அவர் முயற்சிப்பது போல நம் வாழ்க்கையை செய்ய முடியவில்லை. நாம் அதை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். அதனால்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக தேவன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், போர் சேவகனாய் இரு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு யுத்தம் போன்ற ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். மன ரீதியான யுத்தத்துக்கு கொண்டிருக்கிறோம். வெளியிலே சொல்லாவிட்டாலும் கூட உள்ளத்துக்குள்ளே ஒரு தோல்வி என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு சோர்வுக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு அச்சத்துக்குள்ளாக இருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான பிரச்சனையை சந்திக்கிறபடினாலே ஒரு யுத்தத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். போர் சேவகனாய் இருக்கும்படியாக தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட இந்த யுத்தத்தில் நாம் கடந்து போகிறோம். பவுல் அனுபவத்திலே பார்த்திருக்கிறார். அனுபவம் இல்லாமல் யாரும் அதை பேச முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை பார்த்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற போது, ரோமர்கள் நிருபத்திலே வாசிக்கின்ற போது அங்கே சொல்லுகிறார், எவ்வளவு வியாகுலங்கள் வேதனைகள் வாழ்க்கையில் வருவதை பார்க்கிறோம். வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மின் அன்புக்குரியவரை முற்றும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையினாலும் நிகழ்காரனாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்கிற நிச்சயத்தில் நாம் பார்க்கணும். பார்க்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது. வியாகுலம், வேதனை, மரணம் போன்ற ஒரு சோதனை, இப்பேற்பட்ட ஒரு யுத்தத்துக்குள்ளாக, இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளாக பவுல் செல்வதை பார்க்கிறோம். அவை எல்லாவற்றையும் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்கிற நிச்சயம் அவருக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். வியாகுலம், வேதனைகள், பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள் கூட போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு யுத்தத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. மன ரீதியான யுத்தம் இது, சரீர ரீதியானதல்ல, மன ரீதியான யுத்தத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் சோர்ந்து இருக்கிறோம். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் தேவன் சொல்லுகிறார், நம்மை பார்த்து ஒரு போர் சேவகன் நீ, யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டியவனாக இருக்கிறபடியினாலே என்று சொன்னால் அந்த 2 தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம் அல்லவா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பொறுப்பிட தேவனுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு நீ போர் சேவகன். யார் அவர்? அவர் நம்முடைய தேவன். யுத்தத்தை ஜெயித்தபடியினாலே அவர் பின்னால் போயிருந்தால் ஒரு போர் சேவகன் தான். கிறிஸ்து நமக்கு முன்பாக யுத்தத்தை ஜெயித்தவர். அவர் ஒரு மாபெரும் யுத்தத்தை ஜெயித்தபடியினாலே அவருடைய போர் சேவகனாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஜெயம் பெற்றது போல நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். ஒரு வியாகுலத்திலே ஜெயத்தை பெறப் போகிறோம், நம்முடைய வேதனையிலே ஜெயத்தை பெறப் போகிறோம், நம்முடைய பிரச்சனையிலே ஜெயத்தை பெறப் போகிறோம். இந்த பிரச்சனை என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல. ஜெயத்தை தேவன் கொடுக்க காரணம் என்ன? ஜெயித்த தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய போர் சேவகனாய் இருக்கிறபடினாலே ஒரு அந்த போரை நடத்துகின்ற ஒரு தலைவன் ஜெயித்தால் அந்த போர் சேவகன் யாரும் ஜெயிப்பார்கள். அது போல பெரிய யுத்தத்திலே தேவன் ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தபடியினாலே அவருடைய
அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சோல்ஜர்ஸ், அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜனங்களாக இருக்கிறபடினாலே, போர் சேவகனாக இருக்கிறபடினாலே அவருடைய வெற்றி நமக்கு வெற்றிதான். நீ சந்திக்கிற தோல்வி போல் இருக்கிற அந்த குழப்பம் வெற்றியை கொடுக்கும், தடுமாற்றம் வெற்றியை கொடுக்கும், வேதனை வெற்றியை கொடுக்கும், துக்கம் வெற்றியை கொடுக்கும், துயரம் வெற்றியை கொடுக்கும், நஷ்டமா வெற்றியை தேவன் கொடுப்பார். காரணம் என்ன? கிறிஸ்து வெற்றி பெற்றார். கிறிஸ்துவுக்குள்ள நாம் போர் சேவகனாய் இருக்கிறபடினாலே தேவன் நமக்கும் வெற்றியை கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும்? நான் போர் சேவகனாய் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்கு ஆலயமாய் இருப்பது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பது மாத்திரமல்ல, நான் பூமி குப்பாய் இருப்பது மாத்திரமல்ல, நான் ஒரு போர் சேவகன். பல விதமான மன அழுத்தத்துக்குள் கடந்து போகிறோம் அல்லவா? சோர்ந்து விட வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் அலுவல்கள், வேலைகள் இன்றைக்கு மாற்றப்பட்டு பல விதமான குழப்பத்துக்குள்ளாய் இருக்கலாம். வரவேண்டிய எல்லா விதமான வருமானங்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு இவை நம்முடைய இருதயத்தை சோர்வடைய வைக்கிறது அல்லவா? இன்றைக்கு குழப்பத்துக்குள் கொண்டு போகிறது அல்லவா நமக்குள்ளாக? அன்று தேவனை நாம் எப்படி ஆராய்த்தோம், இன்றைக்கு ஆராதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் சூழ்நிலை மன ரீதியான ஒரு யுத்தத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் யார்? நீ ஒரு போர் சேவகனாய் இருக்கிறார். ஜெயிக்க முடிய அழைக்கப்பட்டவர்கள் தான். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழல் இருந்தாலும் கூட மனரமியமாய் இருக்கும்படியே கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் கூட மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே இந்த சோர்வான காலகட்டத்திலே மனரமியமாய் இருக்க வேண்டும். இது ஒரு யுத்தம். மனரீதியான யுத்தத்துக்குள் இருக்கிறோம், ஒரு போருக்குள் இருக்கிறோம். ஒரு போர் சேவகன் என்பவன் பார்க்கும்போது ஒரு போருக்கு ஆயத்தமாக வேண்டும். அவன் போருக்காக ஆயத்தமாக்கப்பட்டவன், போருக்காய் அழைக்கப்பட்டவன். அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை கூட. ஆண்டவர் கடந்து வந்த அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் என்ன? ஒரு போரை சந்திக்கும்படியாக, ஒரு சீற்றமான ஒரு போரை சந்திக்கும்படியாக, மரணம் என்ற ஒரு போரை சந்திக்கும்படியாக, நிந்தை என்ற ஒரு போரை சந்திக்கும்படியாக, அவமானம் என்ற ஒரு போரை சந்திக்கும்படியாக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அதை குறித்து விளக்கமாக அவருடைய பிறப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கூடாய் அவர் கடந்து போனார். அவமானத்தின் கூடாய் அவமானம் என்கிற போரை சந்தித்தார், நிந்தை என்கிற ஒரு போரை சந்தித்தார். எப்படி பவுல் சொல்கிறாரோ, வியாகுலம், வேதனை எல்லாவற்றையும் சந்தித்து, மரணத்தை சந்தித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். கிறிஸ்துவுக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? போர் சேவகனாய் இருக்கிறபடினாலே தீங்கை அனுபவிக்கும்படியாக வேதம் சொல்கிறது. இந்த பிரச்சனையை நீ சந்திக்க முடியாதான் வேதம் சொல்கிறவர். இந்த பிரச்சனையை விட்டு விலகி போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்ய வேண்டுமோ உருவ நடக்கும்படியே சங்கீதக்காரன் சொல்கிறார். வேதனையா உருவ நடக்க முடியாது, உள்ளே செல்ல வேண்டும். பிரச்சனை கூட செல்ல வேண்டும், தவிர பிரச்சனையை கண்டு நின்றுவிடக் கூடாது, குழப்பத்தை கண்டு நின்றுவிடக் கூடாது. ஒரு போர் சேவகன், நம்முடைய தேசத்தில் இருக்கிற போர் வீரர்கள், ராணுவ வீரர்கள் பார்க்கும்போது யுத்தமா உள்ளே செல்வார்கள் அவர்கள், உள்ளே செல்வார்கள் அவர்கள். இன்றைக்கு நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் அல்லவா, நம்முடைய தேசத்திலே பார்த்தோம் அல்லவா, இன்றைக்கு எவ்வளவு ஒரு இழப்பை பார்த்தோம் அல்லவா. ஒரு ராணுவத்திலே ஏறக்குறைய ஒரு 25 ராணுவ வீரர்கள் மரிச்சதை பார்த்தோம் அல்லவா. யோசித்து பாருங்கள். என்று சொன்னால் அவர்கள் உருவே சென்றார்கள் அல்லவா. தேசத்தை காப்பதற்காக அவர்கள் பயந்தார்களா? இல்லை அல்லவா. தங்கள் உயிரை ஒரு துச்சமாய் எண்ணாதபடி சென்றார்கள் அல்லவா. அதனால்தான் அவனுக்கு தேசம் வீர வணக்கம் செலுத்தினது. உருவ சென்றார்கள், பயந்தார்களா? காரணம் என்ன? அவர்கள் போருக்காய் அழைக்கப்பட்டார்கள், ராணுவ வீரர்களால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அதுபோல் இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம் ஒரு போர் சேவகன் என்பதை மறந்து போகாமல் இருங்கள், மறக்க வேண்டாம். இன்றைக்கு வேதனையான பாதையில் செல்கிறாயா? ஒரு வேதனை கர்த்தர் மாற்றுவார். வேதனையிலே சோர்ந்து விடாதே, சோதனையிலே சோர்ந்து விடாதே, கலைத்து விடாதே. கர்த்தரை ஆராதிப்பதிலே இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம் எவ்வளவு மனரீதியான யுத்தங்களை ஜனங்கள் சதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் அவன், சன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் அவன். பூமியிலே அவனை போல நீதிமான் ஒருவனும் இல்லை. அவன் வாழ்க்கை வந்த ஒரு பெரிய யுத்தம் போல வந்தது அவனுடைய வாழ்க்கையிலே. எல்லாவற்றையும் இழக்க முடியாத ஒரு நேரம் வந்தது. ஆனால் அவன் ஒரு மாபெரும் யுத்த வீரனாக இருந்தபடினால்தான் எல்லாவற்றையும் சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தரை சோதரிக்கிறவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த நாட்களிலே பார்க்க
அதனால் தேவஜனமாக வாழ்க்கையிலே உன் சோர்வை குறித்து நீ பிரமித்து விடாதே. உன் சோர்வை குறித்து உன்னுடைய குழப்பம் வைத்துக் கொள்ள வேண்டாம். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக போர் சேவகனாக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீ போர் சேவனை செய்ய வேண்டும், தீங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போர் சேவகனாக தீங்கை அனுபவம் என்று சொல்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்குல உருவம் நடந்துதான் போகணும். உருவம் நடக்க வேண்டும், உருவம் நடக்க வேண்டும். 40 வருஷம் வனாந்திரத்திலே கடந்து போனார்கள். அதற்கு பின்னால் தான் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசம். உருவம் நடக்க வேண்டும், உருவம் நடக்க வேண்டும். அங்கே பாபிலோன் ராஜா அங்கே ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றார். ஒரு குறிப்பிட்ட காலமளவும் தேசத்தில் எந்த தெய்வத்தை வணங்காதபடி இருக்கும்படியாக, ராஜாவை நோக்கி பார்க்கும்படி இருக்கும்படியான ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. தானியேலுக்கு அந்த சட்டம் அறிந்தபடினாலும் கூட அவன் தேவனை ஆராதிப்பதில் உருவம் நடந்ததாய் பார்க்கிறோம். சட்டத்தை விட தேவன் மீது அன்பு வைத்தபடினாலே மரணத்தை ஒரு பெரிதாய் எண்ணாதபடிக்கு அவன் அந்த பிரச்சனைக்குள்ள உருவம் நடந்தபடினாலே சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டினார். பிரச்சனை ஊடாக உருவ நடக்க கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இருக்கிற வியாகுலம், வேதனை, பலவிதமான குழப்பத்தோடு இருக்கிறோம் அல்லவா? இந்த நாட்களே தேவன் நம்மை பார்க்கிறார். நீ ஒரு போர் சேவகனாய் இருக்கிறார். நீ ஆலயம் மாத்திரம் அல்ல, நீ தேவனுடைய வெளிச்சம் மாத்திரம் அல்ல, நீ பூமி குப்பாய் மாத்திரம் அல்ல, நீ மனதில் ஒரு பட்டணமாய் மாத்திரம் அல்ல. இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு போர் சேவகனாய், சோல்ஜர், எப்படியாக போர் சேவகன் என்பவன் என்ன செய்கிறார்? அவர் போய்தான் ஆக வேண்டும். யுத்தம் வந்து விட்டால் ஒருவன் நடக்க வேண்டும். அதனால் ஜீவன் போனாலும் கூட அவர் போயே ஆக வேண்டும். அப்படி ஜீவன் போனவர்களுக்கு தேசம் முழுமையாக, மரணம் என்பது வேதனைதான், ஆனால் அவர்களுடைய மரணம் எவ்வளவு பெருமையாக இருந்தது என்று யோசித்து பார்ப்போம். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட உருவம் நடப்பதன்படியே கொடுக்க வேண்டும், உருவம் நடக்க வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில வந்து சோர்ந்து விடுகிறோம். குடும்பத்துக்குள்ளாய் குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ளாய் தடுமாற்றங்கள், குடும்பத்துக்குள்ளாய் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கிறோம். இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறோம். வீடுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? இல்லை. சோர்வுகள், சோர்வு நிமித்தமாய் பேச்சுகள் மாறிவிடுகிறது, செயல்கள் மாறிவிடுகிறது. தேவ ஜனமாகி நம்முடைய வாழ்க்கையிலே போர் சேவகனாக தீங்கு அனுபவி. போருக்கு போகிறவனுக்கு தீங்கு வரும். எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. யுத்தம் வரும் அவனுக்கு. யுத்தம் என்று சொன்னால் ஒரு தீங்கை அவன் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். யுத்தத்துக்கு போய்தான் ஆக வேண்டும். அகிரிமத்தமாய் அவன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அதுபோல்தான் பவுல் சொல்லுகிறார், நீ ஒரு போர் சேவகனாய், கிறிஸ்துவுக்கு நீ ஒரு போர் சேவகனாய் இருக்கிறபடியினாலே தீங்கை அனுபவி. இன்றைக்கு இந்த பாதையிலே தேவனை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்வோம். இந்த பாதையிலே தேவனை அதிகமாக ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். யுத்தத்தை ஜெயித்தவர் நம் தேவன். யுத்தத்தை ஜெயித்தவர் நம் தேவன். நம் தேவன் அவர் யுத்தத்தை எப்படி ஜெயித்தார்? அவர் யுத்தத்தை எப்படி ஜெயித்தார்? யுத்தத்தை அவர் மென்மையாய் ஜெயித்தார். அவர் யுத்தத்தை சாந்தமாய் ஜெயித்தார். அவர் யுத்தத்தை கரிசனையாய் ஜெயித்தார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த ஒரு யுத்தம், இந்த ஒரு பிரச்சனை என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு மென்மையாக தான் இந்த காரியங்களை நாம் டீல் பண்ண வேண்டும். மென்மையாக தான் செயல்பட வேண்டும். தவிர உணர்ச்சி வசப்பட்டோ, கோபப்பட்டோ, ஆத்திரப்பட்டோ, ஆதங்கப்பட்டோ எதையுமே செய்ய முடியாது. தேவ யுத்தம் என்பது வித்தியாசமானது. உலக யுத்தங்கள் வேறு, உலகத்தின் போர்கள் வேறு. அங்கே சங்கீதக்காரர் சொல்கிற வண்ணமாக அவர் என்னை போருக்கு படிப்பையும் என்று சொல்கிறார். யுத்தத்துக்கு என்னை டீச் பண்ணுங்க என்று சொல்லும் போது அவருடைய உபதேசம் என்பது வித்தியாசமானது. தேவனுடைய டீச்சிங், தேவனுடைய போதனை என்பது வித்தியாசமானது. இயேசு எப்படி யுத்தத்தை ஜெயித்தார்? எப்படி யுத்தத்தை ஜெயித்தார்? அவரை அடிக்கும்படியாய் வரும்போது அவர் முழுமையை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு இந்த பிரச்சனையிலே உங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனால் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை நாம் வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே குழப்பங்களை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் மனசு உணர்ச்சி வசப்படவோ டென்ஷன் அடையக்கூடாது. தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அந்த யுத்தத்துக்குள் போக முடியாதபடி காரணம் என்ன? பாவத்தை சுமக்கிற ஒரு யுத்தத்தை தேவன் சந்திக்க கடந்து வந்தார். பரிசுத்தமான தேவன் பாவத்தை சுமந்ததான ஒரு போருக்குள் கடந்து வந்தார். ஆனாலும் கூட பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்தார். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? இது ஒரு யுத்தம். மன ரீதியான யுத்தத்துக்குள் இருக்கிறோம். இன்றைக்கு எப்படி மேற்கொள்ள முடியும்? இன்றைக்கு
பிசாசினுடைய அவனை மேற்கொள்வதற்கு என்ன வழி செய்தார்? அவர் ஆத்திரப்பட்டாரா? ஆதங்கப்பட்டாரா? ஆவேசம் அடைந்தாரா? இல்லையே, இல்லையே. காரி துப்பினார்களே, கன்னத்தில் அறைந்தார்களே, ஈட்டினால் குத்தினார்களே, ஆணிக்கணக்கால் கரங்களையும் கால்களையும் அடித்தார்களே. ஆத்திரப்பட்டாரா? பிதாவேவர்களை மன்னியும் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய யுத்தம் என்பது வித்தியாசமான யுத்தம். நம்முடைய போர் என்பது வித்தியாசமானது. மனரீதியான இந்த யுத்தத்தை சந்திக்கின்ற போது, மனரீதியான இந்த போரை சந்திக்கின்ற போது எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆத்திரப்படுவதனால் மேற்கொள்ள முடியாது, கோபப்படுவதனால் மேற்கொள்ள முடியாது. சாந்தத்தோடு கூட யோசித்து நிதானத்தோடு கூட தான் செய்ய வேண்டும். எபேசியரில் வாசிக்கின்ற போது இதை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படும்படியாக கர்த்தருடைய இந்த யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி மேற்கொள்ள முடியும்? நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கணும். 5ஆம் அதிகாரத்தை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுமையை படித்து பாருங்கள். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அலுவல் வேலை எப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தடுமாற்றமாக இருக்கிறோம். அதனால்தான் அந்த 5ஆம் அதிகாரம் முழுமையாய் நீங்கள் படித்து பார்க்கும் போது, 6ஆம் அதிகாரத்தின் முழுமையை கடந்து வரும்போது அந்த 8 வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க 5ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்துக்கு வரைக்கும் படித்து பாருங்கள். குடும்பம் என்றால் இப்படி, கணவன் மனைவி எப்படி என்று சொல்லி அங்கே அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை யுத்தகலமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளாக யுத்தகலமாக இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளாக எப்படி மேற்கொள்ள முடியும் இந்த யுத்தத்தை? நாம் ராணுவத்திற்கு யுத்தம் செய்யவில்லை. நமக்காக ராணுவ வீரர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக. நமக்காக அங்கே வீர மரணமுடைய மொழியான ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனரீதியான ஒரு யுத்தத்துக்குள் இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா? யுத்தத்தை மேற்கொள்ள முடியாமல் அநேகர் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள், இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையில் எப்படி இதை மேற்கொள்ள வேண்டும்? காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், ஆலயம் மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய சமூகத்திலே வெளிச்சம் மாத்திரமல்ல, நாம் உலகத்துக்கு பூமிக்கு உப்பு மாத்திரமல்ல, மலை இருக்கிற பட்டணம் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் போர் சேவகன், சோல்ஜர். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஒரு யுத்தத்தில் போதுதான் இருக்கிறது. இதை எப்படி மேற்கொள்ள முடியும்? அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அந்த 5ஆம் அதிகாரம் முழுமையை வாசித்தால்தான், அந்த 6ஆம் அதிகாரம் 9 வரைக்கும் வாசித்தால்தான் அந்த 10ஆம் வசனத்துடைய விளக்கம் நமக்கு தெரியும். கடைசியாக என் சகோதரரே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு போய் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதலாவது நமக்குள்ளே நம்மை மேற்கொள்ளுகிற இந்த டென்ஷன், நம்மை மேற்கொள்ளுகிற இந்த கோபங்கள், பலவிதமான சோர்வு எல்லாம் சரித்தை ஒடுக்கி விடுகிறது. அதனால் பலவிடத்திலே கொண்டு போய் விடுகிறபடினாலே இவையிலிருந்து நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. அவருடைய சத்துவம், பவர், வல்லமை நமக்கு வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் சுகமாய் இருந்து வருகிற நாட்களிலே பிரச்சனை எல்லாம் சந்திக்க முடியும். நாம் பலவீனப்பட்டோ, மனசூழலைந்தோ, குடும்பத்துக்குள் கசப்புகள், விரோதங்கள், பலவிதமான காரியங்களை நாம் வைத்துக் கொள்ள சொன்னால் பலப்பட முடியாது. இது ஒரு யுத்தம். உலகம் முழுமையை யுத்தத்தை சந்திப்பது போல இது மன ரீதியான ஒரு யுத்தம். அதற்காக தான் தேவன் அங்கே சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், அங்கே நம்முடைய நல்ல போர் சேவகனா என்று சொல்லி. இது நல்ல ஒரு யுத்தம். தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற காரியத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் செய்ய பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தன்மையோடு கூட எதிர்த்து நிற்கத்தக்கதாக திராணியுள்ளவராக
போகாதபடிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவையெல்லாம் யாருடையது? பிசாசுடைய தந்திரம். இது எப்படியாகிலும் ஆவிக்குரிய உன்னை வீழ்ச்சி அடைவதற்காக பிசாசு செய்கிற தந்திரம். இது இந்த சூழ்ச்சி எல்லாம் தேவனால் வந்த ஒரு காரியம் அல்ல, பிசாசின் தந்திரம். இது இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிற அந்த கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த சோதனை, இந்த யுத்தம் யாருடையது? பிசாசின் தந்திரம். சோர்வை கொண்டு வந்து, குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து, கோபத்தையும் சாந்தத்தை இழக்கும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வந்து, வஞ்சகத்தை கொண்டு வந்து, பிரிவுகளை கொண்டு வந்து, இவையெல்லாம் யாருடையது? பிசாசின் தந்திரம். எப்படியாகிலும் தேவ மனுஷனாகிய நாம், தேவனால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனை விட்டு விலக வேண்டும் என்று பிசாசின் தந்திரமாய் இருக்கிறது. கடைசி நாட்களிலே விசுவாசம் குறைந்து விடும் அல்லவா? அன்பு தனிந்து போகும் அல்லவா? இது பிசாசின் தந்திரமாய் இருக்கிறபடியினாலே இதை மேற்கொள்ள வேண்டும் செய்ய சொன்னால் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடும் பிளட் அல்ல கிடையாதுங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாதுங்க? ஃபைட் கிடையாது, யுத்தம் கிடையாது. இன்னைக்கு நம்ம யுத்தம் எங்கதான் இருக்குங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் இன்னைக்கு டென்ஷன் இருக்கு. குடும்பத்துக்குள் என்ன பிரச்சனைங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. குறைவுகள் நிறைவு இல்லாதபடியினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நிறைவு குறைந்து விடுகிறது அல்லவா? நிறைவானவர் வரும்போது குறைவானவர்கள் ஒழிந்து போகும். நிறைவானவர் வராதபடிக்கு என்ன செய்கிறது? குறைவை என்ன செய்கிறேன்? நான் குழம்புகிறேன். அந்த குழப்பத்தை என்ன செய்கிறேன்? பிறருடைய சமூகத்தில் காண்பிக்கிறேன், வெறுப்பை காண்பிக்கிறேன், கோபத்தை காண்பிக்கிறேன், பலவிதமான வேதனையை காண்பிக்கிறேன். இது யாருடைய தந்திரம்? இது பிசாசின் தந்திரம். நீ ஒரு போர் சேவகனாக தேவன் அழைத்திருக்கிற நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட அதை மேற்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி இதை நாம் மேற்கொள்ள வேண்டும்? எதை செய்து மேற்கொள்ள வேண்டும்? அதைத்தான் நீங்கள் அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க வேண்டும். எங்கு எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், வேலையில் எப்படி இருக்க வேண்டும், எஜமான் எப்படி இருக்க வேண்டும், எஜமானுக்கு வேலை செய்கிற அந்த வேலைக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் நம்முடைய யுத்தம் இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதுக்கு நீங்க பார்க்கிறோம் அல்ல. நமக்கு என்ன யாருக்கும் சண்டை கிடையாதுங்க. இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பிசாசு தான் இந்த சோர்வை கொண்டு வருகிறார். அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் குடும்பமாக தேவனை ஆராதிப்பேன். யோசுவா சொல்வது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்க முடிகிறதா? இன்றைக்கு சேவிக்க முடிகிறதா? சோர்ந்திருக்கிறோம் அல்லவா? குடும்பமா யாரால் சேவிக்க முடிகிறது? சோர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மாம்சத்தில் ஒரு போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சோர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் எவ்வளவு தந்திரமானவன் காரணம் என்ன? அழைக்கப்பட்ட நாம் யாராக இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம், பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம், மலை இருக்கிற பட்டணமாய் இருக்கிறோம், தேவ ஆலயமாய் இருக்கிறோம். ஐந்தாவதாக போர் சேவகனாய் இருக்கிறோம். போரை வென்றவர் அல்லவா, சாவை வென்றவர் அல்லவா, மரணத்தை வென்றவர் அல்லவா, அவருக்கு போர் சேவகனாய் இருக்கிற எனக்கு அவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அதுபோல் நாமும் வெற்றி பெற முடியும். இது யாருக்கு தெரிகிறது? விசுவாசுக்கு தெரிகிறது. அவன் தந்திரமாக யாரை வீட்டை யோசிக்கிறார்? தேவ ஜனங்களை வீட்டை யோசிக்கிறார். நீங்கள் மறுபடியும் வெளியே வரும்போது சாதாரணமாய் அல்ல, நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற ஒரு வெளிச்சமான ஒரு பாத்திரமாய் வரப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு சுவை நிறைந்த ஒரு உப்பாய் வரப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு மேன்மையான மலை இருக்கிற ஒரு பற்றமாய் வரப்போகிறபடினாலே இந்த சூழ்ச்சி மூலமாக நம்மை சோர்வுடைய வைக்கிறார். நீங்கள் எபேசியர் 5:6 படிக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எவ்வளவு விவரங்களை கொடுத்திருக்கிறது. அதை ஆராய்வதில்லை நாம், அதில் அக்கறை செலுத்துவதில்லை நாம். இன்றைக்கு இந்த 3 மாதங்கள் ஒரு தடுமாற்றமான காலகட்டத்தில் உலகம் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். இந்த பாதையில் தேவனை தேடினோமா? நேரம் நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறாரே, ஓடி ஓடி உழைத்தோமே, அப்போது நேரம் இல்லாமல் போனது. இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு நேரம்
நாம் தேவனை தேடாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த ஒரு யுத்தமானது என்னை சோர்வடைய வைத்து விட்டது, கலைத்து விட்டது. அந்த கலைப்பினுடைய பிரதிபலிப்பை எங்கே காண்பிக்கிறேன்? குடும்பத்தில் காண்பிக்கிறேன், கணவனுக்கு காண்பிக்கிறேன், மனைவிக்கு காண்பிக்கிறேன், பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறேன், பெற்றோருக்கு காண்பிக்கிறேன், அக்கம் பக்கம் காண்பிக்கிறேன். என்னுடைய கோபத்தையும் என் வெறுப்புணர்ச்சிகளை காண்பிக்கிறேன். இது மறைமுகமான ஒரு வீழ்ச்சி என்பதை மறந்து போக வேண்டாம். மறைமுகமான ஒரு வீழ்ச்சி இது. இது பிசாசின் தந்திரம். இது தேவன் நம்மை ஒரு போர் சேவகனாக அழைத்து சொல்கிறார். தீங்கை அனுபவி, யுத்தத்தில் போ. ரத்தம் சிந்தினாலும் கூட ஜெயிக்கும் போது யார் தான்? தேவ ஜனங்கள் தான். இயேசு ரத்தம் சிந்தினார் தான், அடிக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார் தான், மரித்தார் தான், முடிந்ததா? அடக்கம் பண்ணப்பட்டார் தான், முடிந்ததா? உயிரோடு கூட இருந்தார் அல்லவா? அதுபோல் உன் வாழ்க்கை எவ்வளவு பாடுகளோ அந்த பாடுகள் ஊடாக அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடங்க, அதை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை அழைத்திருக்கிறபடியினாலே நமக்கு விவரங்களை வேத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. என்ன வழி, எப்படி மேற்கொள்ள முடியும் என்ற விளக்கங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? யோசித்து பாருங்கள். உலகத்தில் வேதம் போல யாரால் கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நம்ம சிம்பிளா யோசிக்கிறோம், ஒரு சராசரி மனுஷனா யோசிக்கிறோம். நமக்கு பிளஷோட போராட்டம் கிடையாதுங்க, மாம்சத்தோட போராட்டம் கிடையாது, ரத்த சம்பந்தத்தோட போராட்டம் கிடையாது. வானம் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். கொரோனா எப்படி பரவும் சொல்லி பார்க்கவே முடியாது. கோவிட்-19 பார்க்கிறோம், பரவ முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியல. அதுபோல்தான் வானம் இருக்கிற பொல்லாதாவை யாராலும் பார்க்க முடியாது. யார் பார்க்க முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் பார்க்க முடியும். அந்த தந்திரங்களை நம்மால் வேத்தின் மூலமாய் பார்க்க முடியுமே. அதன் தந்திரங்கள் என்னவென்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவி அருளப்பட்டபடினாலே இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த தந்திரம் யாரால் வருகிறது? நோய் எப்படி வரும்னு சொல்ல முடியவில்லையா? இன்றைக்கு பார்க்கும்போது கண்கள்ல கூட வரும்னு சொல்றாங்க. அது எப்படி வரும் என்று சொல்ல முடியவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். நாம் தேவன் ஆவியா இருக்கிறார், நமக்குள் தேவன் ஆவியை வாசம் பண்ணுகிறபடினாலே நாம் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்மால் தான் அந்த பொல்லாத ஆவியை மேற்கொள்ள முடியும். அதற்காக தான் நம்மை போர் சேவகர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லவா இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம், போராடிக்கொண்டே இருக்கிறோம். போராடி போராடி அழுத்து சலித்து விட்டோம் அல்லவா, சோர்ந்து விட்டோம், எழும்ப முடியவில்லை அல்லவா, எழும்ப முடியவில்லையே. ஆண்டவர் மாம்சத்தில் வாழ்ந்தபோது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடவே இல்லையே, ரத்தத்தை நமக்காய் கொடுத்தார் அல்லவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை உற்சாகப்படுத்த சொல்கிறார், நீங்கள் யாருன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாம் போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீங்கு என்பது உங்களை தோற்கல்ல, அது ஊடாய் செல்கிறோம் தவிர நாம் அவர்தான் நிஜம், நாம் நிழல்தான். நமக்கு வேண்டிய கிருபை வரங்களை தேவன் கொடுப்பார், பாரங்களை தேவன் சுமந்து கொள்வார். உங்களை விட்டு விடுவாரா? தேவன் விடமாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மை தேவன் சோதிக்கிறவர் அல்ல, அதிகமாய் சோதிக்கிறவர் அல்ல, தியானிக்குமாய் சோதிக்கிறவர் அல்ல. அவருக்கு தெரியும் சோதனை என்னவென்று சொல்லி, வேதனை என்னவென்று சொல்லி அவருக்கு தெரியும், உபத்திரம் என்னவென்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு போர் சேவகன், தேவனுடைய சமூகத்தில் நீ ஒரு போர் சேவகன். போரை ஜெயித்தவர் கூட இருக்கிறார். ஒரு போர் சேவகன் தோல்வி அடைவதற்கும் மறிப்பதற்கும் அந்த போர் சேவகன் நடத்துகிற ஒரு தலைவனால் தான் முடியும். எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்களுடைய எண்ணங்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான போர் சேவர்கள் மாண்டிருப்பதை பார்க்கிறோம். இரண்டாம் உலக போருடைய அந்த யுத்தத்துக்கு யார் காரணம் என்று சொன்னால் நாம் பார்க்கிற வண்ணமா ஒரே மனுஷன் தான், ஒரே மனுஷன்.
லட்சியம்தான். அவருடைய எண்ணம் முழுமையாக எல்லா இடங்களையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தபடியினாலே போர் சேவகர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார். நாம் பார்க்கிறோம், ஜெர்மனி தேசத்தை ஆண்ட ஹிட்லருடைய எண்ணம் எல்லாம் உலகத்தை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தபடினாலே லட்சக்கணக்கான போர் சேவகர்கள் எல்லாம் மறிக்கப்பட்ட காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய தாஸ், ஒரு மனிதனுடைய எண்ணம் தான். அரேபிய நாடுகளை பார்க்கும்போது ஈராக்கிலே சதாம் ஹுசைன் சொல்லப்படுகிற ஒரு மனிதனை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவன் எண்ணத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த தேசமானது பாழாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம் தேசத்தை மேற்கொள்ளும்படியாக சீன தேசத்துடைய அந்த தலைவருடைய எண்ணமானது என்ன செய்கிறது? இன்றைக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. நம் தேசத்தின் தலைவர்கள் சமாதானத்துக்காக விரும்புவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில தேசத்தின் தலைவர் செய்கிறார்கள், இன்னொரு தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஒரு தேசத்தின் தலைவனால் அந்த போர் சேவகன் பாதிக்கப்படுகிறார். அந்த தலைவனின் எண்ணமானது வேதம் சொல்கிறது போதும் என்கிற மனமுடையவன் என்று சொல்லி. ஒரு தேசத்தின் தலைவனானவன் தன் தேசம் போதும் என்று விரும்பினார், சமாதானமாக இருக்கும். இன்னொரு தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று எண்ணும்போது இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த நம்முடைய இந்திய தேசத்துடைய எல்லையாகிய லடாக்கை பார்க்கின்ற போது சற்று 2 கிலோமீட்டர் தாண்டி வருவதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அந்த தலைவனின் எண்ணமானது போர் சேவகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம் தலைவனின் எண்ணம் பாதிப்பை கொடுப்பதல்ல. நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் ஒருவரையும் பாதிப்பை கொடுப்பதல்ல. காரணம் என்ன? அவர் நமக்காக பாதிக்கப்பட்டு விட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அதனால் நம்முடைய யுத்தமானது இழப்பை அல்ல, வெற்றியை கொடுக்கும். உலக ரீதியான தலைவருடைய எண்ணமானது போர் சேவகர்கள் மறிக்கிறார்கள் அல்லவா? அந்த இடத்தில் பார்க்கின்ற போது அந்த சைனா தேசத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நடுவிலே ஒரு இடம் இருக்கிறதா? அந்த இடத்திலே 2 சோல்ஜர்ஸ் வந்து சந்திக்கின்ற போது துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாதாம். அவர்கள் அப்படித்தான் போனார்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடாது சொல்லி. ஆனாலும் கூட அந்த சீன ராணுவமானது செய்கிறது, துப்பாக்கியை பயன்படுத்தாமல் மற்ற இரும்பு ஆயுதங்களை வைத்து அங்கே நம்முடைய தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களை கொண்டதாக சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இதற்கு யார் காரணம்? ஒரு தலைவருடைய எண்ணம் தான் காரணம். நம்முடைய தேசத்தினுடைய தலைவருடைய எண்ணம் அப்படி அல்ல. ஆனால் சீன தேசத்துடைய தலைவருடைய எண்ணம் இருந்தது, இதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார் அல்லவா? அவர் எண்ணம் அதுவல்ல. உலகத்தில் இருக்கிற யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் தான், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி என்கிற எண்ணம் தான் தேவனுக்கு உண்டு. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, போர் சேவகனாகி நமக்கு தலையாயிருக்கிற தேவனுடைய எண்ணங்கள் இலகிய எண்ணங்கள், மென்மையான எண்ணங்கள், அடித்தாலும் வாங்கிக் கொடுக்கிற எண்ணங்கள், மன்னிக்கின்ற எண்ணங்கள், அது போன்ற எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் வந்திருக்கிறது பிரச்சனை குடும்பத்தின் நபரால் அல்ல, இந்த பிசாசினால். காரணம் என்ன? நான் யார்? உலகத்துக்கு வெளிச்சமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் என்று எண்ணுங்கள். உலகத்துக்கு என்னை கர்த்தர் சாதாரணமாக அழைக்கவில்லை, அனைவருக்கு ஒரு சுவையுள்ள ஒரு நபராய் அழைத்து சொல்லி எண்ணுங்கள். நீங்கள் அப்படித்தான் எண்ண வேண்டும். உங்களை என்று சொன்னால் நம் தேவன் அப்பேற்பட்டவர். நம்முடைய யுத்தத்துக்கு பிரதானமான ஒரு தலையாய் இருக்கிறவர் அப்பேற்பட்டவர். இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாய் இருந்தார். அவரை பின்பற்றுகிற நாம் இன்றைக்கு இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டபடினாலே உன்னை எப்படியாலும் தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தும்படியாய் பிசாசு யோசிக்கிறார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அந்த 5ஆம் அதிகார விவேசனை படித்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவை எப்படி, பிள்ளைகளுக்குள் இருக்கிற உறவை எப்படி, எஜமான இடத்திலே கணேசத்தில் எப்படி உறவை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தமான ஒரு காலகட்டத்தில், குழப்பமான காலகட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் வேத வசனங்களை தியானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்தித்தார். அவமானத்தின் ஊடாய் சந்தித்தார். அழுகையின் பள்ளத்தாக்குல உள்ள போங்க, கர்த்தர் மாற்றுவார். இன்னும் கொஞ்ச காலம், அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உத்தரவும் கொஞ்ச காலம். வருகின்ற காலத்துல இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க போறீங்க. தேவ ஜனங்களாக நாம் தான் உலகத்துக்கு, பூமிக்கு உப்பாய் இருக்க போகிறோம், ஆலயமாய் இருக்க போகிறோம். அதனால் தான் நமக்குள் இப்படிப்பட்ட சோர்வை கொடுக்கிறார். உலகத்தின் மக்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், தேவ ஜனங்களுக்கு புரியாமல் போனால் இந்த சூழ்ச்சி யார் கொடுப்பது சொல்லி தெரிய வேண்டும். விசுவாசனுடைய தந்திரம். அதனால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல,
உங்கள் வாழ்க்கையில் குறைவிலே தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நிறைவானவர் வந்துவிட்டால் குறை விலகி போவதற்கு நிறைவானவர் ஒருபடி ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தேவனை பாட வேண்டும், சோர்ந்து விடக்கூடாது. எவ்வளவு காலம் இந்த காரியங்கள் தேவன் மாற்ற வல்லவர், தேவன் மாற்ற வல்லவர். நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம் என்பதை மறந்து போகாதீங்க. நாம் தான் உலகத்துக்கு பூமிக்கு உப்பு என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் தான் தேவ ஆலயம் என்பதை குறித்து மறந்து போக வேண்டாம். நம்மை கொண்டுதான் பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். ஊழியர்களை கொண்டு மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்க விரும்புகிறபடினாலே இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு போர் சேவகன். கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு போர் சேவகன். ஜெயிக்க வேண்டும், நிதானமாக நான் செயல்பட வேண்டும். ஆவேசமாகவோ ஆத்திரமாகவோ செயல்படக்கூடாது. குடும்பத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இருங்கள். கர்சனையோட தெய்வத்தை நோக்கி பாருங்கள், அவர் கிருபையாய் இறங்குவார். உன் பாடுகள், உன் வேதனைகள், உன் துயரங்கள், உன் சஞ்சலங்கள் எல்லாம் தேவன் அறிந்தவர், அனுபவித்தவர். உன் துக்கத்தை அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு தெரியும். நீ எந்த நிலைமையில் இருக்கிறன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். எந்த மனுஷனுக்கும் தெரியும், தேவனுக்கு தெரியும். உன் கண்ணீரினுடைய பாதையை கர்த்தர் பார்க்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு நின்று விடாதே, உருவ நடந்து கொண்டே போங்க. நீருற்றாய் கர்த்தர் மாற்றுவார், நீருற்றாய் கர்த்தர் மாற்றுவார். காரணம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒரு போர் சேவகனாய் பார்க்கிறார். ஜெயிக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் தேவனிடம் ஜெயிக்கக்கூடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெயித்தால் தான் மற்றவர்களை ஜெயித்துக்குள் கொண்டு வர முடியும். நாம் ஜெயித்தால் தான் மற்றவர்களை தேவனுக்குள் கொண்டு வர முடியும். நம்மை பிசாசு எப்படியெல்லாம் அடித்து விட்டால் ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். இயேசுவை எப்படி அறிய முடியும்? அதனால் இன்றைக்கு தேவன் அழைத்த அழைப்பு என்ன? போர் சேவகனாய் தீங்கை அனுபவி என்று சொல்லி, நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இந்த தீங்கு, இந்த பிரச்சனை நிரந்தரம் அல்ல. கர்த்தர் வாழ்க்கை பெரிய அற்புதம் செய்ய போகிறார். இல்லாதவர்களை இருக்கிறதை போலவும் வனாந்திலே வழிகளையும் அவாந்தத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிறதான தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தத்தில் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது தேவனுடைய சமூகத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காரியமானது என்னதுங்க? வானம் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் அதிகாரங்களோடும் அந்த காலத்தில் லோகாதிபதிகளோடும் கூட யுத்தம் செய்யும்படி அழைக்கப்பட்ட விசேஷமான பாத்திரம் தான். நான் தேவ சமூகத்திலே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? போர் சேவகனாக இருக்கிறேன். போர் சேவகன் என்பதை மறந்து போகாதீர்கள். நாம் போர் சேவனாக ஜெயித்தால் தான் வருகின்ற எதிர்காலத்திலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா மாற போறீங்க, பூமிக்கு உப்பாய் மாற போறீங்க, மலை இருக்கிற பட்டணமாய் மாற போகிறோம். நாம் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒரு போர் சேவகனாக இருக்க ஒப்புக்கொடுங்கள். செல்லுங்கள் அந்த பாதையில். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் செல்லுங்கள் அந்த பாதையில். கர்த்தர் மாற்ற வல்லவர், கர்த்தர் மாற்ற வல்லவர். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீயோ கிறிஸ்துவுக்குள் போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ ஒரு போர் சேவகர், நாம் ஒரு போர் சேவகர். ஆமாண்டவர், எங்களை எவ்வளவு மேன்மையாய் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்களோ ஒரு சாதாரணமாய் யோசிக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரோ, எங்களை அழைத்தவரோ எவ்வளவு மேன்மையான ஒரு எண்ணத்தோடு பார்க்கிறேன். நான் தேவ பார்வையிலே ஆண்டவரே ஒரு போர் சேவகன். போர் சேவகனுக்கு என்ன தகுதி வேண்டுமோ அதுவெல்லாம் எனக்கு வேண்டும். போர் சேவகன் எந்த நேரமும் போரை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருப்பார். அதுபோல நாங்களும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். பிரச்சனை கண்டு சோர்ந்து விடக்கூடாது, மாம்சத்தில் செயல்படக்கூடாது. ஐயா, அதை எப்படி ஆண்டல் பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அன்றைய குடும்பத்துக்குள்ளாக இந்த பிரச்சனையான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிற ஐயா, இதுல என்னுடைய டென்ஷனையோ என் எமோஷனையோ காண்பிக்க கூடாது ஐயா, என் கோபத்தை காண்பிக்க கூடாது ஐயா. இங்குதான் ஒருமனம் இருக்கணும் ஐயா. குடும்பத்துக்குள்ள ஒருமை இருக்கணும் கர்த்தாவே. கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இருக்கணும் ஐயா. பிள்ளை பெற்றோருக்குள் நல்ல உறவு இருக்கணும் ஐயா. அப்பதான் பிசாசின் தந்திரத்தை மேற்கொள்ள முடியும் கர்த்தாவே. நாங்க மேற்கொண்டு வெளியே வந்தாதான் என் ஃபியூச்சர்ல நாங்க ஆண்டவர் அனைவருக்கு ஒரு வெளிச்சமா மாற முடியும் கர்த்தாவே. அனைவருக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஆண்டவரை உப்பாய் ஒரு சால்ட்டாய் மாற முடியும் கர்த்தாவே. நான் ஆண்டவரே அப்பா மவுண்டன் சிட்டி ராஜா, என்னை யாராலும் மறைக்க முடியாதப்பா. ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயம் ஐயா. ஆண்டவரே நான் காட்ஸ் டெம்பிள் ஆண்டவரே. Thank you Lord. இயேசுவுக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை குறித்து ஒரு கனமிருந்த தாசமனுக்கு இருப்பதற்காக சோதரம் ஐயா. அதற்கு எங்களை
உம் சித்தம் என்ற வாழ்க்கை நடக்க கிடவது கர்த்தாவே. உம் சித்தம் என்ற வாழ்க்கை நடப்பதாக எனக்கு சித்தம் உண்டு. நீ அப்படியே சுத்தமாவாயாக. செயல்படுத்துவீராக, செயல்படுத்துவீராக. நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து ஆராதிக்க, ஆண்டவரே குறைவிலே தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே குறைந்து எல்லாவற்றையும் விழுந்த போது கூட ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதே மனுஷனாக போல இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனையில் ஆண்டவரே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிற மனுஷனாக இருக்க உதவி செய்வீராக. சோறு கடப்படுகின்ற ஆவியை நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன் சொல்லுங்க. குழப்பத்தை கொண்டு ஆவியை சபித்து அப்புறப்படுத்துகிறேன். என் எல்லை விட்டு வெளியே போவாயாக. சோர்வை கொண்டு ஆவியே என் வீட்டை விட்டு வெளியே போவாயாக. தேவன் கனவில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துவீராக. நான் ஒரு போர் சேவகன் ஆண்டவரே. தேவனுக்கு நான் ஒரு போர் சேவகன் ஆண்டவரே. தேவன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே